திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள். தென்காசியில் விடிய விடிய பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்திருக்கிறது. கேரளா செல்லும் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்திருப்பதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக செங்கோட்டை, சங்கரன்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. செங்கோட்டை பகுதிகளில் குளங்கள் நிரம்பி கொல்லம் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை என்பதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் காத்திருக்கும் சூழல் உருவானது. இதனிடையே குற்றால அருவிகளில் வெள்ளம் தடுப்புகளை தாண்டி கொட்டுகிறது. அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம் சாலை வரை கொட்டுவதால் பொதுமக்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. இதேபோல திருநெல்வேலி மாவட்டத்திலும் கனமழை பொழிந்தது. மாவட்டம் முழுவதும் ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதிகளவாக ஊத்து பகுதியில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நெல்லை டவுன், காட்சி மண்டபம் சாலையில் குடியிருப்பு பகுதிகள், கோவில்களுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள்.